ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் 69வது அத்தியாயம் பார்க்கிறோம். ஸ்ரீகிருஷ்ணன் எவ்வளவு அழகாக தன்னுடைய இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத ஸ்ரீசுகர் ஆரம்பிக்கிறார். நரகம் நிகதம் சுத்வா ததோத்வாகம் ச யோசிதாம். சுகர் சொல்கிறார், நரகாசுரன் கொல்லப்பட்டார் இல்லையா, அங்கிருந்த பெண்களை தான் இவர் மனம் புரிந்தார் இல்லையா. 16,000ன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அது ஒரே திருமேனி தான் இருக்குது. ஆக்சுவலாக சித்திரம் பதைத்த தேகேன வபுஷா யுகபத் பிருதக் கிரகேஷு துவஷ்டா சாஹசிரம் ஸ்திரிய ஏக உதாவகத்து. ஒரே ஒரு திருமேனியோடு 16,000 பெண்களை மணந்து கொண்டாருங்கும்போது அந்த 16,000 கிரகங்களில் தனித்தனியாக அவர் இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாருங்கிறது ஒரு பெரிய சித்திரம். அதாவது விசித்திரமான, ஆச்சரியமானது. சித்திரம்னா ஆச்சரியம் இல்லையா, ஆச்சரியமான விஷயம். இதை நாரதருக்கு பார்க்கணுன்னு ஒரு நினைப்பை தான். எப்படி இவர் சமாளிக்கிறார் இல்லையா. ஒருத்தரை இப்போ ஒரு கிரகத்தில் வச்சுட்டு ஒரு இதுவையே பரிபாலனை பண்ண முடியல, ஒரு ஃபேமிலியே. அப்படி கிடச்சி 16,000 பேர் இவர் எப்படி சமாளிக்கிறார் அதை பார்க்கணும்னு தேவர்ஷியான நாரதருக்கு ஆசை தான். இத்யுத்சுகோ துவாரவதிம் தேவர்ஷிர் திருஷ்டும் வந்தார், பார்ப்பதற்காக வந்தார். புஷ்பிதோ பவனாராம த்விஜாலிகுல நாதிகம். அப்படியே புஷ்பித்து கொண்டு இருக்கின்ற அந்த மரங்கள்லாம் பூத்து குலுங்கிறது, பறவைகள்லாம் கூஜனம் பண்ணுறது, கலகலகலான்னு வண்டுகள்லாம் ரீங்கரிக்கிறது. அழகான உத்தியானம், நல்ல அழகான ஒரு தோட்டங்களையும் நந்தவனங்களையும் கொண்ட துவாரகைக்கு வந்திருக்கார் அவர். அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறா. உட்புல்லம் இருக்குது அங்கே, ரொம்ப அழகான குளங்களில் அல்லி செங்கல் நீர் ஆம்பல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அன்னப்பறவைகள் இருக்குது. சரசுச்சைஹி சுரிதேஷு சரசுச்சைஹி கூஜிதாம் ஹம்சசாரசைஹி. ஹம்சப்பறவை சாரச பறவைகள்லாம் கூஜனம் பண்ணிட்டு இருந்தது அழகாக. அங்கே மாளிகைகள் பிரசாத லக்ஷைர் நவபீர், இது 9 லட்ச மாளிகைகள். எப்படி இருக்கா, ஸ்பாடிக ராஜதைஹி, ஸ்படிகத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது. சந்திரகாந்த கல்லால் கட்டுக்கிறது. மகா மரகத பிரக்யைஹி ஸ்வர்ண ரத்ன பரிச்சதைஹி. சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது பாருங்க. இது இந்த மாதிரிலாம் இருக்குமா இல்லையா. அப்படி மரகத பச்சை கற்கள்லாம் பதிச்சு அப்படியே ஒளி வீசின்னு இருக்கான். ரத்தனங்கள்லாம் பதித்த பெரிய பெரிய தங்கத்தினால் ஸ்வர்ணத்தினாலும் ரத்தனத்தினாலுமான பொருட்கள் நிறைந்த வீடுகள், பெரிய பெரிய மாளிகள். வீடு கிடையாது, ராஜ வீதி, கடை வீதி இருக்குது, நிறைய சபைகள் இருக்குது. அப்படி ரொம்பவும் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கின்றதாம் துவாரகையில். அந்த துவாரகையில் பகவானுடைய அந்தப்புறம், அதாவது துவஷ்டானுடைய மகன் விஸ்வகர்மா தான் இந்த நகரை நிர்மாணித்தான் இல்லையா. அந்த அந்தப்புறத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் மனைவிகளோடு, அதாவது 16,000 மாளிகைகள் நிறைந்ததற்கு அங்கே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். நுழையிறார். அங்கே பவழத்தினால தூண் இருக்குது, வைடூரியத்தினால விதானம் அமைச்சிருக்கா. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் இல்லையா. சுவரை பார்த்தா அது இந்திரநீல கல்லால், இந்திரநீல மயைஹி குட்டேர் ஜகத்யா சாகதத்விஷா. இந்திரநீல கல்னால் ஆன சுவர்கள், தாழ்வாரம்லாம் அப்படி இருக்கான். முத்துமணிகளால் அப்படியே சரசரமாக விதான நிர்மிதை துவஷா முக்தாம விளம்பிகி. அந்த அழகான முத்து தாமங்களால் அப்படியே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கா. தந்தங்களினால் அங்கே யானையினுடைய தந்தம்னு சொல்லுவோம்ல, ஆசனங்கள் கட்டில்கள்லாம் ரொம்பவுமே சிரேஷ்டமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டுமா, தாசிபீர் நிஷ்க கண்டிபிகி சுவாசோபீர் அலங்கிருத்தம். சுவாசோபி ரொம்ப அழகான வாசம்னா ஆடைகள், பட்டாடைகள், பொன்னாரங்கள் எல்லாம் போட்டு தாசிகள்லாம் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நல்லா பெருசாக பூம்பிபிகி
சகஞ்சு கூஷ்ணிஷு, அவளுடைய இந்த ப்ளவுஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஆடை எப்படி இருக்குன்னா அந்த என்டையர் ட்ரெஸ்ஸுமே ஒரு ரொம்ப அழகான மணிமயமாகவும் ரொம்ப அழகாகவும் வடிவமைக்கப்பட்ட ஆடை ஆபரணங்களோடு அவர்கள் விளங்கினார்கள். அங்கே இருட்டுனா என்னன்னே தெரியலையா, ஏன்னா தீபங்கள் அது சாதாரண தீபமாக ரத்ன பிரதீப நிகரத்யுதிபிகி நிரஸ்தத்வாந்தம் விசித்திரவலபேஷு சிகண்டினோ அங்கே அப்படி இருக்காம். அந்த ஜன்னல் வழியாக வந்து அப்படியே வாசனை வர்றது, என்ன அகிலனுடைய வாசனை வர்றதான். ரொம்ப அழகாக மயில்கள்லாம் அங்கே வந்து ஆடின்னு இருக்கு. ரொம்ப அழகான பணிப்பெண்கள்லாம் சூழ்ந்துட்டுருக்கா. யார் அங்கே அப்படி ஊத்து பார்த்தா ருக்மணி பிராட்டி இல்லையா, செல்வத்தினுடைய அஷ்ட ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு என்ன சொல்லுவா ஐகான்பாள் அந்த மாதிரி இல்லையா. அவளை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற தாசி பெண்கள், ஆயிரமான தாசி பெண்கள் அவ்வளோ அழகாக இருக்காளாம். அவள்லாம் ருக்மணி பிராட்டி இங்கே போய் பார்த்தா சாமரம் வீசின்னு இருக்கா. கிருஷ்ணருக்கு சாமரம் வீசின்னு இருக்கதை நாரதர் பார்த்தார். தம் சந்நிரீக்ஷ பகவான் சகசோத்திதः ஸ்ரீ பரியங்கதः சகல தர்ம பிரதாம் வரிஷ்டः ஆனம்ய பாதயுகலம் சிரசா கிரீடஜுஷ்டேன சாஞ்சலீர விவிஷீத தாசனேஸ்வர். நினச்சி பாருங்க, இந்த காட்சியை கொஞ்சம் கண் முன்னாடி எடுத்துன்னு வாங்கோ. பகவான் யார், தர்மம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறவர். ஸ்ரீ நாரதர் வந்திருக்கிறத பார்த்துட்டு ருக்மனுடைய அந்த பரிங்கம் அந்த கட்டிலேருந்து டக்குன்னு எழுந்துக்கிறார். அழகான கிரீடம் நம்ம சொல்லுவோமே, எப்படிப்பட்ட கிரீடம், 1000 சூரியன்களையும் வெற்றி கொள்ளுகின்ற அத்தனை அருமையான கிரீடம் நிலத்தில் விழ அவர்களை ஸ்ரீ நாரதரை வணங்கி அவருடைய அவருடைய சரணத்தில் படுற மாதிரி விழுந்து வணங்கி கிருதாஞ்சலி அஞ்சலி ஹஸ்தனா அவரை வரவேற்று உட்கார வைக்கின்றாராம். அதுக்கு மட்டுமா, எப்படிப்பட்டவர் திரிவிக்கிரமனாக அவதரிக்கும் பொழுது அவருடைய திருப்பாதங்களை அலம்பினத்தினாலே கங்கை அந்த சுத்தி பெறுகின்ற அந்த குணத்தை பெற்ற அந்த கங்கை, அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீநாரதருடைய கால்களை சுத்தம் பண்ணி அந்த நீரை தன் மேலே புரோஷனம் பண்ணிட்டாராம். அதனால்தான் போல் இருக்கு பிரம்மண்ய தேவாங்கிற பேர் உனக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிற. பிராமணர்களை ஆதரிக்கின்ற, பிராமணர்களை தன் தெய்வமாக கொண்டிருக்கின்றவர் என்று பொருள்படுமாறு பிரம்மண்ய தேவங்கிற அந்த நாமம் இருக்கே கிருஷ்ணனுக்குத்தான் பொருந்தும். பிரம்மண்ய தேவ இது யத் குணநாமயுக்தம் தசைவ தச்சரண சௌச்சம் அசேஷ தீர்த்தம். அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்படி நாரதரை வந்து ரொம்ப அருமையாக வரவேற்று அவரை உபசாரம் பண்ணார். பண்ணிவிட்டு என்ன சொன்னார் தெரியுமா, பிராக பிரபோ பகவதே கரவாம ஹே கிம், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு, நான் என்ன பணிவிடை பண்ணட்டோன்னு கேட்குறச்சே நாரதர் சொல்கிறாராம், நைவாத்புதம் त्वयि விபோ அகில லோகநாதே, அகில லோகநாதே பகவானே, அகில லோகநாதே உங்களிடத்துல எல்லோரிடத்திலும் அன்போடு இருக்கின்ற அந்த மைத்ரி பாவம் இருக்கே, அதை பார்க்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மைத்ரி ஜனேஷு சகலேஷு தமஹ கலானாம், எல்லோரிடத்திலும் மைத்ரி பாவத்தோடு நட்போடு இருக்கிறதும் உம்முடைய வீரமும், இதை பார்க்கும் பொழுது பெரும் புகழப்படுத்தவர் நீவேர். நீங்கள் இந்த உலகை காப்பதற்காகத்தானே திருவாவதாரம் செய்திருக்கின்றீர்கள். மக்களுடைய தாபங்களை நீக்கு திருஷ்டம் தவாங்கிரி யுகலம் ஜனதாபவர்க்கம். ஜனதுங்களுடைய 3 தாபங்கள் இருக்கு இல்லையா, அந்த தாபங்களை நீக்கும் பொருட்டு அவதாரம் பண்ணின உங்களுடைய சரணகமலத்தை தவாங்கிரி யுகலம், உம்முடைய அங்கிரியை நான் பார்த்தேனப்பா. யாராலும் கண்டறிய முடியாத உம்முடைய அந்த பிரபாவம், உம்முடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு பிரகாசிக்கின்றீரே, உண்மைத்தானே எல்லோரும் தியானித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர் வந்து அழகாக அப்படி சொல்கிறார். நாரத சொன்ன உடனே வாழ்த்திட்டு அவர் அங்கேருந்து இன்னொரு கிரகத்துக்கு போகிறார். அங்கே என்ன பண்ணுறா பார்க்கலான்னு அங்கே இன்னொரு கிரகத்துக்கு நுழைஞ்ச உடனே, அந்த மாளிகை நுழைஞ்ச உடனே அங்கே பார்க்குறாராம் ஒரு காட்சி. அது ஆச்சரியமான காட்சி. திவ்யந்தமைக்ஷதஸ்தத்ராபி பிரியயா
ச உத்தவேன ச பூஜிதः பரயா பக்தியா பிரயுக்தா பிரயுக்தநாசனாதிபிஹி. அங்கே பார்த்தா உத்தவர் கூடயும் மனைவி கூடயும் சொக்கட்டா நாடின்னு இருக்காராம் கிருஷ்ணர். நாரதரை பார்த்தார், ரொம்ப ஆசையோடு பக்தியோடு வரவேற்று ஆசனத்தை அளித்து பூஜித்தார். இப்போ அடுத்த ஒரு பெரிய ஷாக் இவர் காத்துருக்கு. பிருஷ்டா விதுஷே வாசவ் கதாயாத்தோ பவானிதி கிரியதே கிம்னு. நான் என்ன பண்ணட்டும், பூர்ணமாக இருப்பவரே, என்னை போல அபூர்ணர் அஸ்மாதிபிகி, என்னை போல நிறைவில்லாதவர்களாக இருக்கிற நாங்கள் கிரியத்தே கிம்னோ, உங்களுக்கு நான் என்ன செய்யட்டும், நீங்கள் எப்போ வந்தேள் அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு தூக்கி வாரி போடுறது. இவர் எனக்கு மங்களத்தை அருளுங்கள்னு சொல்லிட்டார். வேற என்ன பண்ணுறது இல்லையா? எனக்கு மங்களத்தை அருளுங்கள்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணார், இன்னொரு கிரகத்துக்கு போகிறார். இவர் சும்மா இருப்பாரோ? அங்கே போனால் தத்ராப்பிய சஷ்ட கோவிந்தம் லாலயந்தம் சுஜாந்தி சிசுன்னு சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கான் அந்த மாளிகையில் கிருஷ்ணனுக்கு. அதுக்கிட்ட லாலனம் கொஞ்சம் கொஞ்சம் விளையாடின்னு இருக்காராம். அடடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போடா, ததோ அந்யஸ்மின்னு கிரகே அபஷ்யன்னு மஜ்ஜனாய கிருதோத்தியமம். அங்கே குளிப்பதற்காக அவர் ரெடி ஆகிட்டுருக்கார் இன்னொரு மாளிகையில். சரி, இன்னொரு மாளிகையில் போனால் ஒரு மாளிகையில் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கார். ஒரு மாளிகையில் வேள்விக்கான அக்னி ஹோமாதி கர்மங்கள் செய்பவராகவும், அடுத்து பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணுறவராகவும், இன்னொன்றுத்தில் உபச்சாரம் பண்ணி திஜர்களுக்கெல்லாம் போஜனம் கொடுப்பவராகவும், இன்னொன்றுத்தில் போனால் அவள் சாப்பிட்டு போன அப்புறம் அதுக்கப்புறமா அந்த பிரசாதத்தை சாப்பிட்றவராகவும். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும், தலை சுற்றி போகிறது இவருக்கு. இன்னொரு இடத்துல போனால் சந்தியா உபாசனை பண்ணுறவராகவும், இன்னொரு இடத்துல காயத்ரி ஜபம் பண்ணுறவராகவும், இன்னொரு இடத்துல என்னமோ வால் சண்டை என்னமோ ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கார். ஒரு இடத்துல பார்த்தா யானை மேலே, ஒரு இடத்துல குதிரை மேலே, ஒரு இடத்துல தேர் மேலே, ஒரு இடத்துல சுதி பண்ணின்னு இருக்கா. ஒரு இடத்துல பார்த்தா கட்டில் பரியங்கே சூயமானம் ச வந்திபிகி கொச்சித் சயானம் பரியங்கே தூங்கின்னு இருக்கார் ஒரு இடத்துல கட்டில்ல. இன்னொரு இடத்துல பார்த்தா மந்திர ஆலோசனை பண்ணிட்டு இருக்கார், மந்திரயந்தம் ச கஸ்மின்னு. இன்னொரு இடத்துல பார்த்தா ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கார், பெண்களோடு சேர்ந்து கொண்டு விளையாடி கொண்டு இருக்கின்றார். ஒரு இடத்துல பார்த்தா தானம் கொடுத்துட்டு இருக்கார் பசுக்களை. இன்னொரு இடத்துல பார்த்தா புராணங்கள்லாம் சொல்லி சுண்வந்தம் மங்களாணிச்ச. எப்படி இருக்கு பாருங்க. இதிகாச நாயகன் இதிகாச புராணானி சுண்வந்தம் மங்களாணிச்ச. மங்களமான புராணங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற. சரி, இவர் விடுவாரா? இன்னொருத்துக்குள்ள நுழைக்கிறார். அசந்தம் ஹாஸ்ய கதையா தன்னுடைய மனைவி கூட ரொம்ப ஹாஸ்யமாக பேசின்னு இருக்காராம். இன்னொரு இடத்துல இன்னொரு மாளிகையில் போய் பார்த்தா அவர் அங்கே நில்லறம் நடத்துறது தெரியறது. இன்னொரு இடத்துல பார்த்தா பொருளை சேமிச்சு வச்சுருக்கார். குவாபி தர்மம் சேவமானாத் வர்த்தக காமோ. இன்னொரு இடத்துல பார்த்தா தர்மத்தை, அதாவது இல்லறத்தை தர்ம வழியில் செய்து கொண்டிருப்பவராக இருக்கின்றார். இன்னொரு இடத்துல பார்த்தா தனியாக உட்கார்ந்துட்டு இருக்கார். தியாயந்தம் ஏகமாசீனம் புருஷம் பிரகிருத்தேகே பரம். இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்டு பரபிரம்மமான இவர் அந்த பரத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். எப்படி இருக்கு பாருங்க. இன்னொரு இடங்களில் பார்த்தா பொருள்லாம் கொடுத்து ஒருத்தருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். சுஷ்ரூந்தம் குருன்னு. அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தா குருவந்தம் விக்கிரகம் கைச்சித்து சந்தியம் சான்யத்ர கேசவம். ஒரு இடத்துல போரை பற்றி பேசுகிறார், ஒரு இடத்துல சமாதானத்தை பற்றி பேசுகிறார், ஒரு இடத்துல பலராமனோடு சேர்ந்து கொண்டு எல்லாரையும் காப்பதற்கான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கார். இன்னொரு இடத்துல பார்த்தா தன்னுடைய குழந்தைகள் புத்திரானாம் துகித்ரூனாம், அதாவது புத்திரர்கள் புதல்விகள் அவரவர்களுக்கு, அதாவது எந்தெந்த இல்லத்தில் பார்க்கின்றாரோ அந்தந்த இல்லத்தில் அதன் தற்படியாக அவர் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படியே ஒரு இடத்துல திருமணம் செய்வித்து கொண்டு இருக்கின்றார். ஒரு மாளிகையில் கணவனோடு வெளியில் கிளம்புறார். அதாவது ஒரு இடத்தில் இப்போ கண்டதை போல இல்லை, இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல வித்தியாசமாக குளம் வெட்டுறது, தோட்டம் அமைக்கிறது, மடம் கட்டுறது, ஒரு இடத்துல எல்லாரோட சேர்ந்துண்டு வேட்டைக்காக போகிறது, மிருகயா வினோதத்துக்கு போகிறது, இன்னொரு இடத்துல மாறு வேஷம் போட்டுட்டு அந்தந்த ஊரில் மக்கள்லாம் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயின்னு இருக்கார். அவ்யக்தலிங்கம், அதாவது தன்னுடைய அடையாளம் தெரியாமல் ஒரு மாறுவேடத்தை போகிறார்.
அப்படியே நாரதர் பார்த்து பிரமிச்சு போயிட்டார். சிரிச்சுட்டே சொல்கிறாராம் ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில், விதாம யோகமாயாஸ்தே துர்தர்ஷாபிமாயினாம் யோகேஸ்வராத்மன்னு நிர்பாதா பவத் பாத நிஷேவையா. யோகேஸ்வரனே, பிரம்மாதி முனிவர்களாலும் பிரம்மாதி தேவர்களாலும் உணர முடியாத யோகமாயை பார்த்துட்டேன்ப்பா. நான் நீங்கள் தானே அந்தரியாமையாக இருந்து கொண்டிருப்பவர்கள். உம்முடைய யோகமாயை எனக்கு இப்போதுதான் தெரிந்தது. அனுஜானீஹி மாம் தேவ லோகாம்ஸ்தே யசசா ப்ளுதான் பர்யட்டாமி தவோத்காயன் லீலாம் புவன பாவனீம். இந்த புவனத்தையே 74 லோகத்தையும் பாவனமாக்குகின்ற உம்முடைய லீலைகளை நான் பாடிக்கொண்டே இருக்கணும்னு அவர் அதுக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி வேண்டிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்ச பிரம்மன்னு கூப்பிடுறார். இப்போ பிரம்மன் தர்மஸ்ய வக்தா அகம். நான் தான்ப்பா தர்மத்தை சொல்கிறவனும் நான் தான்ப்பா, கர்த்தா நான் தான் செய்கிறவனும் நான் தான், ததனு மோதித்தா அந்த தர்ம வழிபடை நடந்தால் அதை கண்டு சந்தோஷப்படுபவனும் நானே. இந்த லோகத்துக்கு தர்மத்தை நான் சொல்லணும். தத் சிக்ஷயன்னு லோகமிமாம் ஆஸ்திதக. இந்த லோகத்தில் இதை சொல்லி கொடுக்கணும்னு தான்ப்பா நான் இங்கே வந்திருக்கேன். புத்ரா கூப்பிடுறார் பகவான். ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீ பகவான் வாச்சான்னு அதனால தான் போட்டா ஸ்ரீ நாரதர புத்ரா மா கீத, நீ இதை பார்த்துட்டு மயங்காதே என்று சொன்னார். எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க இல்லையா. ஸ்ரீ சுகவாச்ச இப்போ சுகர் சொல்கிறார், இதெல்லாம் பண்ணிண்டு இத்தியாச்சரந்தம் சத்தர்மான்னு அந்த தர்ம வழியில் அவர் இல்லறத்தை நடத்தி கொண்டு வந்தார். அதை நாரதர் பார்த்தார். அவருடைய யோகமாயை பார்த்து ஆச்சரியப்பட்டார். மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார் போலே அவர் மனிதர்கள் சாதாரணமாக என்ன பண்ணுவா, அர்த்தம் காமம் தானே மக்களுக்கு மனிதர்களுக்கு எப்பொழுதுமே வேணும் இல்லையா. தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம், அதில் அந்த முதல் 3 தான் எல்லாருமே அந்த அந்த 3ஐ தான் விரும்புவார்கள். அப்போது நாரதர் எல்லா இடங்களிலும் உபசரித்து அவரை மகிழ்வித்தார். இதனால் மகிழ்ந்து கொண்டவர் நாரதர் அப்படியே தியானம் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டார். அப்போது சாதாரண மனிதனாக வாழ்ந்து திருவிளையாடல் பண்ணி 16,000 பெண்களையும் மிக அருமையான ஒரு தாம்பத்திய வாழ்வில் ஈடுபட்டு தன்னுடைய குலத்தை விருத்தி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாவற்றுக்கும் காரணம் அவர் தானே. இவர் விஸ்வ விலயோத்பவ விருத்தி ஹேத்துஹோ, இதனுடைய இந்த உலகத்தினுடைய ஆரிஜின் தோற்றம் இல்லையா, சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமானவர் இவர். இந்த அவதாரத்தில் பார்க்குறார். இந்த விஷயங்கள் எல்லாம் காமிக்கிறார். தான் எப்படி இல்லறம் நடத்தினதுன்னு எல்லாருக்கும் காமிச்சாரே. இத்தனையும் பாடி கேட்டு அதை மாதிரி பாடி கேட்டுருக்கவா அதில் சந்தோஷப்படுறவாளுக்கு முக்தி கிடைக்கும். பகவானுடைய சரணகமலங்களில் பக்தி பெருகும். பக்திர் பவேத்து பகவதி ஹியபவர்க்க மார்கே எஸ்துவங்காயதி சுனோத்தி அனுமோததேவா பக்திர் பவேத் பகவதி ஹியபவார்க்க மார்கேன்னுட்டு பலஸ்ருத்தியை சொல்கிறார். இந்த அத்தியாயத்துக்கு உண்டான பலஸ்ருத்தியை சொல்லி முடிக்கிறார் ஸ்ரீ சுகர். ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ. अथ एकोनसप्ततितमोऽध्यायः श्रीशुकवाच नरकं निकतं श्रुत्वा ततो त्वाहं च योषितां कृष्णेनैकेन बह्वीनां तद्दृक्षुगो स्म नारदः चित्रं पतैतत्येकेन वपुषा युगपत्पृथक् गृगेशोद्भि 8,000 स्त्रिय एक उदावकत् इत्युत्सुको दारतिं देवर्षिर्द्रष्टुमागमत् पुष्पितोपवनाराम द्विजालीकुलनादिताम् उत्पुल्लेन्दीवराम्भोज कल्हार कुमुतोत्पलैः चूरितेषु सरसूचैः कूजितां हंससारसैः प्रासादलक्षैर्नवभिः दुष्टां स्फाटिकराजतैः महामरकतप्रज्ञैः स्वर्णरत्नपरिच्छदैः विभक्तरत्यापतः सत्तरापनैः सालासमापे रुचिरां सुरालयैः संसिद्धमार्गाङ्गनवीतिः देहलीं पतत्पदाकाध्वजभारितातपां तस्यामन्तःपुरं श्रीमत् अर्चितं सर्वदिष्ण्यम्
हरे स्वकौशलं यत्र द्रष्ट्रा कास्न्येन दर्शितं तत्र षोडशभिः सत्त्वसहस्रैः समलङ्कृतम् विवेश एकतमं सौरेः पत्नीनां भवनं महत् विष्टप्तं पितृमस्तम्भैः वैदूर्यफलकोत्तमैः इन्द्रनीलमयैः कुट्यैः जगत्या च आहतद्विषा पिता नैर्निर्मितैर्द्रष्टा मुक्तधाम विलम्बिभिः तान्तैरासनपर्यङ्कैः मन्युत्तमपरिष्कृतैः दासेभिर्निष्ककण्ठीभिः श्वासोपैरलङ्कृतं पुंभिः स कञ्चुकोष्णीश मणिकुण्डलैः रत्नप्रदीपनिकरद्युतिभिर्निरस्तः त्वान्तं विचित्रबलभीषु चिकण्डिनोऽङ्ग नृत्यन्त्रि यत्र विहिता गुरुधूपमक्षैः निर्यान्तमीक्ष गणबुद्धय उन्नतन्तः तस्मिन् समानगुणरूपवयसुवेषु दासी सहस्र युधायानुसवं गृहिण्या विप्रो ददर्श चमरव्यजनेन रुक्म दण्डेन सात्वतपतिं परिबीजयन्त्या तं संनिरीक्ष्य भगवान् सकतो सोति च श्रीः पर्यङ्कत सकलधर्मप्रतां वरिष्ठः आनम्य पादयुगलं शिरसा किरीट दुष्टेन जासाञ्जलेरभिपिशतासने स्वे तस्यावनिज्य चरणौ ततपस्वमूर्ध्ना प्रपज्जगद्गुरुतरोऽपि सदां पदिर्हि ब्रह्मण्यदेव यदि यद्गुणानामयुक्तं तस्यैव तच्चरणशौचमशेषतीर्थं सम्पूज्य देव ऋषिवर्यं ऋषिपुराणो नारायणो नरसको विधिनोदितेन पाण्याभिभाष्य मितयामृत मिष्टयातं प्राह प्रभो भगवते करवामहे किम् नारदोवाच नैवाद्भुतं त्वयि विभो किल लोकनाथे मैत्रीजनेषु सकलेषु तमक्कलानां निःश्रेयसाय हि जगत्स्थिति रक्षणाभ्यां स्वैरावतार ऊर्ध्वाय विधाम सुष्ठु दृष्टं तवाङ्घ्रियुगलं जनतापवर्गं ब्रह्मादिभिर्हृदि विचिन्त्य मगाधबोधैः संसारकूपपतितो तरणावलम्बं ध्यायं स्मरामि अनुगृहाण यथा स्मृति स्यात् ततोऽन्यथा विशद्गेहं कृष्णपत्न्या स नारदः योगेश्वरेश्वरस्याङ्ग योगमाया विवित्सया देव्यन्दमक्षैस्तत्रापि प्रियया च उद्धवेन च पूजितः परया भक्त्या प्रत्युत्थानासनादिभिः पृष्टश्च विदुषे वासौ कदा यातो भवानिति क्रियते किं नु पूर्णानाम् अपूर्णैरस्मदादिभिः अथापि ब्रूहिणो ब्रह्मन् जन्मैतज्जोबनं कुरु स तु विस्मित उत्थाय तूष्णीम् अन्यदगात् गृहम् तत्राप्यचष्ट गोविन्दं लालयन्तं सुतांशेषून् ततोऽन्यस्मिन् गृहे पश्यत् मज्जनाय कृतोद्यमं जुह्वन्तं च विधानाग्निं यजन्तं पञ्चभिर्मकैः भोजयन्तं द्विजान् क्वापि भुञ्जानम् अवशेषितम् क्वापि सन्ध्यामुपासीनं जपन्तं ब्रह्मवाक्यतम् एकत्र चासीत् चर्मभ्यां सरन्तम् असिवत्मसु अश्वैर्गजैरथैः क्वापि विचरन्तं गदाग्रजं क्वचिच्च यानं पर्यङ्के स्तूयमानं च वन्दिभिः मन्त्रयन्तं च कस्मिंश्चित् मन्त्रिभिश्च उद्धवादिभिः जलक्रीडारतं क्वापि वारमुख्या बलावृतं कुत्रचित् द्विजमुख्येभ्यो ददतं काः स्वलङ्कृताः इतिहासपुराणानि शृण्वन्तं मङ्गलानि च हसन्तं हास्यकथया कदाचित् प्रियया गृहे क्वापि धर्मं सेवमानम् अर्थकामौ च कुत्रचित् ध्यायन्तमेघमासीनं पुरुषं प्रकृते परं शुश्रूषन्तं गुरून् क्वापि कामैर्भोगैः सपर्यया कुर्वन्तं विग्रहं कैश्चित् सन्तिं च अन्यत्र केशवं कुत्रापि सगरामेन चिन्तयन्तं सतां शिवं पुत्राणां दुहितॄणां च काले विधि उपयापनं दारैर्बलैस्तत् सदृशैः कल्पयन्तं विभूतिभिः प्रस्तापन उपनयनैः अपत्यानां महोत्सवान् वीक्ष्य योगेश्वरेशस्य
येषां लोकाभिसिस्मिरे यजन्तं सकलान् देवान् क्वापि कृतभिरूर्जितैः पूर्तयन्तं क्वचित् धर्मं कूपाराममडादिभिः चरन्तं मृगयां क्वापि हयमारुह्य सैन्धवं क्लन्तं ततः पशून्मेद्यान् परीतं यतो पुङ्गवैः अव्यक्तलिङ्गं प्रकृतिषु अन्तःपुरगृहादिषु क्वचिच्चरन्तं योगेशं तत्तद्भावबुभुत्सया अतो वाच हृषीकेशं नारद प्रहसन्निव योगमायोदयं वीक्ष्य मानुषीमीयुषो गतिं विधाम योगमायास्ते दुर्दर्शापि मायिनां योगेश्वरात्मन्निर्बाधा भवत्पादनिषेवया अनुजानीहि मां देव लोकांस्ते यशसा प्लुतान् पर्यटामि तवोद्गायन् नीलाम्बुवन पावनीम् श्रीभगवानुवाच ब्रह्मन् धर्मस्य वक्ताहं कर्ता तदनुमोदिता तत्तिक्षयन् लोकमिमम् आस्थितः पुत्रमाकितः श्रीसुक उवाच इत्याचरन्तं सन्धर्मान् पावनान् गृहमेदिनां तमेव सर्वगेहेषु सन्तमेकं ददर्शः कृष्णस्यानन्तवीर्यस्य योगमाया महोदयं मुहुर्दृष्ट्वा ऋषिरभूत् विस्मितो जातकौतुकः इति अर्थकामधर्मेषु कृष्णेन श्रद्धितात्मना सम्यक् सपाचितप्रीतः तमेवानुस्मरन् ययो एवं मनुष्यपदवीमनुवर्तमानो नारायणोऽखिल भवाय गृहीतशक्तिः रेमेङ्ग षोडशसहस्रवराङ्गनानां सव्रीड सौहृद निरीक्षणः सजुष्टः यानेक विश्वविलयोद्भववृत्तिहेतुः कर्माणि अनन्य विषयानि हरिश्चकार यस्वङ्गगायति शृणोति अनुमोदते वा भक्तिर्भवेत् भगवतीः अपवर्गमार्गे श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द बोलो सद्गुरुनाथ महाराज की जय. ஹரி ஓம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் 70வது அத்தியாயம் பார்க்குறோம். இன்னும் 20 அத்தியாயங்கள் தான். ஞாபகம் இருக்கா? 90 அத்தியாயங்கள் கொண்ட பெரிய ஒரு ஸ்கந்தம் தான் தசமஸ்கந்தம். இந்த தசமஸ்கந்தத்தை படித்தாலே பாகவதம் முழுவதுமாக படித்த பலன் கிட்டம்னு சொல்லுவாள். அப்படிப்பட்ட அருமையான இந்த தசமஸ்கந்தத்தில் 10வது ஸ்கந்தத்தில் 70வது அத்தியாயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 69வது அத்தியாயத்தில் என்ன நம்ம பார்த்தோம்னா, எப்படி இப்படி 16,000 பெண்களை மணந்து கொண்டு இல்லற தர்மத்தை அவர் கடைபிடித்தார்னு சொன்னார் இல்லையா? அதாவது 43வது ஸ்லோகத்தில் சொன்னார் என்னென்னா, சம்யக் சபாஜிதக பிரீத்த இவரை அதாவது நாரதரை ரொம்ப உபசாரம் பண்ணாரே ஸ்ரீகிருஷ்ணர். எப்படின்னா, மனிதர்கள் என்ன பண்ணுவான், இத்திய அர்த்த காம தர்மேஷு 3 விஷயங்கள் தான் மனிதர்களுக்கு ஈடுபாடு இல்லையா? அப்படி ஈடுபாடு உள்ள மனிதனை போல, சாதாரண ஒரு மனிதனை போல வாழ்ந்தார்னு தானே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை இன்னும் மேலும் விரிவாக ஸ்ரீசுகர் சொல்றார் 70வது அத்தியாயத்தில். ஸ்ரீசுக வாச்ச காலம்பரை ஆயிடுத்து. குக்குடான் கூஜதோ அசபன்னு காலம்பரை கோழிகள்லாம் குக்குடம்லாம் கூவுறது. அது கூஜனம் பண்ணுறது. அந்த பத்தினிகள் இருப்பால, கிரகீத கண்டியக பதிவீர் மாதவியோ விரஹா துராக, ஐயோ விடிஞ்சுடுத்தே, கிருஷ்ணனுடைய அரவணைப்பிலிருந்து நாம் எழுந்து கொள்ள வேண்டுமே என்று கூவிய கோழிகளெல்லாம் இவர்கள் சபித்தார்கள். கூஜதோ அசபன்னு, அதான் சொன்னார். கூக்கடான் கூஜதோ அசபன்னு சொன்னார். வண்டுகள்லாம் ரீங்காரம் படுறது, அப்படி காற்று ஜிலுன்னு வீசுறது. அந்த பறவைகள்லாம் ரொம்ப அழகாக கிருஷ்ணனை சுதி சொல்லி எழுப்புற மாதிரி இருக்குது கூவுறதை பார்த்தா, பூஜனம் பண்ணுறதை பார்த்தா. அப்போ ருக்மணிக்கு சுச்சோ பொழுது ஒடிஞ்சு கொடுத்த அப்படின்னு அவள் கவலைப்பட்டாள். ஸ்ரீகிருஷ்ணனோ பிராமி முகூர்த்த உத்தாய, கிருஷ்ணர் என்ன பண்ணார், பிராம முகூர்த்தத்தில் எழுந்துட்டார். விடிகாலம்பரை எழுந்துட்டார். வாரிவஸ்பிருஷ்ய மாதவ தத்யோ பிரசன்னகரண ஆத்மானம் தமசக பரம். எழுந்து கை கால் முகம்லாம் அலம்பி ஆச்சமனம் பண்ணி ஆன்மஸ்வரூபத்தையே தியானம் பண்ணார். ஆத்மானம் தமசக பிரசன்னகரண ஆத்மானம், அப்படியே
புலகாங்கிதம் அடைந்து அந்த ஆத்ம தியானத்தில் ஒன்றி தியானம் செய்தார் அப்படிங்கிறார். அவருடைய சொரூபம் என்னது? மற்றவர்களாலே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா இது? அவர் யார் ஒருவரால் நாம் எல்லாம் நிலைத்து நிற்கின்றோமோ அவர்தான் அவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அதாவது அழிவில்லாதவர் அவர் மட்டும்தான் இல்லையா, சத்து அவர் மட்டும்தான். இந்த ஆத்மா வந்து தனக்குத்தானே ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த இந்த ஆன்மா, அதாவது உலகம் தோன்றுவது, தட் இஸ் சிருஷ்டி ஸ்திதி லயம், இதுக்கெல்லாம் காரணமா நம்ம வந்து முப்பெரும் சக்திகளாக சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆத்மஸ்வரூபம், அந்த சைத்தன்ய ஸ்வரூபம், அது ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம், அதுதான் பிரம்மம்னு சொல்றோம். அந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் இவர் தியானம் பண்ணார். அப்ப என்ன இந்த இந்த ஸ்லோகத்துல நமக்கு சொல்றா? யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றா? உன்னுள்ளே பார், நீங்கிறத மறந்துடு. உன்னுள்ள பார். உன்னுள்ள யார் இருக்கா? இந்த சைத்தன்யம் தானே இருக்கு இல்லையா? அம்மைன்னு சொன்னாரே ராமனர், நம்ம கிட்ட சொல்லி கொடுத்ததும் இதுதானே. நீ உன்னை உள்ள பாரு, வெளியே பார்த்துட்டு இருக்காதுன்னு. அதுக்கு முதல்ல நமக்கு சொல்லி கொடுத்தவர் யார் தெரியுமா? ஸ்ரீகிருஷ்ணர். காலம்பரை ஆயிடுத்து, அழகா ஸ்நானம் பண்ணியாச்சு. ஸ்நானம் பண்ணி சந்தியா உபாசனங்கள், ஆடைகள்லாம் அணிந்து உபாசனம்லாம் செய்து கொண்டு அக்னிஹோத்ராதி கர்மங்கள்லாம் செய்து கொண்டு காயத்ரி ஜபம் பண்ணாராம். ஆன்ம ஞானத்தை பெற்ற பகவான் போய் சூரிய தேவனை நமஸ்காரம் செய்து கொண்டு எல்லாருக்கும் தர்ப்பணம் பண்ணி என்னெல்லாம் ஒரு மனிதன் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார். அழகான பசுக்களை எல்லாம் வந்து தானம் கொடுத்து, கிருஷ்ணாஜினம், எள்ளு, இதையெல்லாம் அந்தணர்களுக்கு பட்டாடைகள், பசுன்னு எல்லாம் தானம் கொடுக்கிறார் எல்லோருக்கும். அதாவது முதல்ல வந்து அவர் வந்து எல்லாரையும் வந்து வணங்குறார் பசுவை. அது எது? அவருடைய அம்சம்தான். கோ விப்ர தேவதா விருத்த குருன்னு பூதானி சர்வசக நமஸ்கத்திய ஆத்ம சம்பூதீர் மங்களானி சமஸ்பிருஷன்னு. அப்போ ஆத்மானம் பூஷயாமாச நரலோக விபூஷணம். இந்த நரலோகத்துக்கே விபூஷணமா இருக்கிறது யாரு தெரியுமா? மனிதர்களுக்கு நல்ல பூஷணமா இருக்கிறது யார் தெரியுமா? ஸ்ரீகிருஷ்ணர். அவர் தன்னை அலங்கரித்து கொண்டார். வாசோபேர் பூஷணைஹி ஸ்வீயே திவ்ய ஸ்ரகனு லேபனைஹி. நல்ல லேபனம், நல்ல வாசனை பொருட்களை எல்லாம் பூசிக்கொண்டு, நல்ல மாலையெல்லாம் அணிந்து கொண்டு, ஆபரணங்களை அணிந்து கொண்டு, கவசமல்லான ஆபரணங்களை அணிந்து கொண்டு அலங்கரித்து கொண்டார் தன்னைத்தானே. அதுக்கப்புறம் அவர் நெய்யில பார்த்துக்கிறார், கண்ணாடியில பார்த்துக்கிறார் அவருடைய திருமேனிய. அதுக்கப்புறம் பசுவை பார்க்குறார், ரிஷபத்தை பார்க்குறார், அந்தணர்களை பார்க்குறார், தெய்வ விக்கிரகங்களை பார்க்குறார். அதற்கப்புறமா எல்லாருக்கும் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் வந்து தானம் செய்து கொண்டு எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு தானும் சந்தோஷப்பட்டார். அதுதான் விஷயம். ததாப்பிய பிரகதிஹி காமைஹி பிரதோஷிய பிரத்ய நந்தத்தை, தானும் மகிழ்ந்தார். அப்ப எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கிறாருன்னா என்ன கொடுக்கிறார்? பூமாலைகள் கொடுக்கிறார், தாம்பலம், நறுமண பூச்சுக்கள் கொடுக்கிறார். இப்படி எல்லாத்தையுமே யார் யாருக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ பார்த்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார். அங்கே பார்த்தா தேரோட்டி அங்கே நிற்கிறான், குதிரையெல்லாம் போட்டிண்டு வந்து நின்ற உடனே அந்த சாரதி அப்படி கையை பிடிக்கிறார். கிரகித்வா பாணினா பாணி சாரதே தம ஆருகத்து. சாரதியினுடைய கைகளை தன் கையாலே பிடித்து கொண்டு, அவன் கையே தன் பாணினா பாணி கிரகித்வா பிடித்து கொண்டு, சாத்தியகி இருக்கார், உத்தவர் இருக்கார், அவர்களோடு சேர்ந்து அப்படி ஏறினாராம். எப்படி இருக்கு தெரியுமா? பூர்வா திரிம பாஸ்கரக. அப்படி ஏறது எப்படி இருக்கு? பாஸ்கரன் சூரியன் எப்படி கிரியில அப்படி ஏறுவானோ அதை போல இருந்தது. சூரியன் அப்படியே உதிச்சு வரும் பாருங்க, அதை போல இருந்துதான். உதிச்சு வந்து அப்படி மலையினுடைய முகள்ல அது அப்படியே நிலை கொண்டு இருக்குமே, அதை போல ஏறினாராம். பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, மனைவிகள் இப்படி பார்த்துட்டு இருக்கா. அவர் அங்கேருந்து கிளம்பினார். கிளம்பி நேரா தன்னுடைய அரசவைக்கு வந்து சேர்ந்தார். சுதர்மா சபை. அங்கே வந்து ஷட்டூர்மயா, அங்கே வந்து 6 விதமான குறைகள் இருக்காதான். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கே உள்ள போயிட்டேன்னா சுதர்மாக்கியம் சபாம்
சர்வைர் விஷ்ணுபிஹி பரிவாரிதः பிராவிஷத்து என் நிவிஷ்டானாம் ந சத்யங்க ஷட்டூர்மயः. 6 விதமான குறைகள் இருக்காது. என்ன குறைகள்? துவந்தம்னு சொல்லுவோம், 2 வரும். அது என்ன? பசி, தாகம். மனசுக்கு என்ன வரும்? சோகம், மோகம். உடம்புக்கு என்ன வரும்? ஜர இல்லையா, முதுமை வரும். அப்புறம் மரணம் இல்லையா. அந்த மாதிரி இந்த 6ம் அங்கு கிடையாது. அப்படியே நட்சத்திர கூட்டங்களாக சூழ்ந்திருக்கின்ற சந்திரனை போல எல்லாரும் சூழ்ந்திருக்கும் போது ஸ்ரீகிருஷ்ணன் அங்கே அந்த ஆசனத்தில் வந்து உட்கார்ந்தார். எப்படி ஜம்முன்னு இல்லையா. யாதவ குல திலகமாயிட்டுட்டே இல்லையா, எதுகுல நந்தன் அவன். அப்போது எல்லாம் அங்கே வந்து விதூஷகர்லாம் வரா, அபிநயம் பண்ணுறா, நர்த்தைகள் வரா, அப்புறம் நல்ல நாதங்கள்லாம் ஒலித்து கொண்டு இசைக்கலைஞர்கள் சுதி பாடுறா, அந்தனர்கள்லாம் வேதம் ஓதுறா. அது மட்டும் இல்லை, முன்னாடி இந்த ராஜாவினுடைய குலத்தில் யார் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணானோ அவளுடைய சரிதமெல்லாம் சொல்கிறா. அப்போ ஒருத்தன் திடீர்னு ஒரு புதுசாக ஒருத்தன் வந்தான், நுழைஞ்சானா. தத்ரைக புருஷோ ராஜன் நாகதோ பூர்வ தர்ஷனக. முன்னாடி பார்த்ததில்லை, பார்த்தா புதுசாக ஒருத்தர் இருக்கான். அவன் பார்த்து கிருஷ்ணனை பார்த்து கையை கூப்பி நமஸ்காரம் சார் நமஸ்கிருத்து கிருஷ்ணாய பரேஷாய கிருதாஞ்சலி. கைகளை கூப்பி கொண்டு நமஸ்காரம் பண்ணி ஜராசந்தனாலே மன்னர்கள் படுகின்ற துயரங்களை பற்றியெல்லாம் தெரிவித்தான். ஜராசந்தன் என்ன பண்ணானா, 20,000 அரசர்களை வந்து கிரிவிரஜம்ங்கிற ஒரு கோட்டையில் சிறை வச்சிருக்கான். என்னன்னா, ஜராசந்தன் திக்விஜயம் போயிட்டே இருந்தான். அப்போ இவரெல்லாம் தலைவணங்கலை இந்த 20,000 பேர். உடனே அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கிரிவிரஜம்ங்கிற ஒரு கோட்டையில் அடைச்சி வச்சிருக்கான். அதுக்கு அந்த தூதுவன் சொல்கிறான், ஸ்ரீ கிருஷ்ணா நீங்கள் எப்பேற்பட்டவர்? கிருஷ்ணா பிரமேயாத்மன்னு அப்பிரமேயாத்மன்னு ஆனந்த ரூபனான இந்த கிருஷ்ணன் ஆனந்த ரூப பகவன் ஐதேவதாரே. ஞாபகம் இருக்கா? நாராயணத்தில் படித்தோமே கிருஷ்ணாவதாரம் இல்லையா. அப்படிப்பட்ட ஆனந்தமயமானவர் அவர். யார்? எப்படிப்பட்டவர்? பிரபன்ன அபயவஞ்சன. யாரு பிரபத்தி ஆயிட்டாலோ, சரணாகதி பண்ணிட்டாலோ அவர்களுடைய பயத்தை நீக்குபவர் அல்லவா நீவேர். உங்களை நாங்கள் சரணமடை வயம் துவாம் சரணம் யாமோ பவபீதாக பிரதத்தியா. உங்களை சரணாகதி செய்திருக்கின்றோம் கிருஷ்ணா. அந்த ராஜாக்கள் இருக்கால, அரசர்கள் இருக்கால, அவளோட ரெப்ரசன்டேட்டிவா இவர் வந்து சொல்றார். அவர்களுடைய அந்த 20,000 மன்னர்களுடைய மனநிலையை சொல்றாருங்க. எப்படிப்பட்டவனும், அதாவது பகவானான உம்முடைய சரணகமலத்திலே வழிபடாமல் இருப்பவன் ஒரு மூடன் இல்லையா. நீங்க என்ன சொல்ற, இந்த லௌகீகத்திலே இருந்து கொண்டு தன் கடமையான உம்மை வழிபடாமல் இருப்பதுங்கிறது ரொம்ப மூடத்தனமானது. அதாவது காலத்தின் வடிவமாகவே நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்டவர் எங்களுக்கெல்லாம் உம்மிடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னா என்ன பண்றீர்கள்? எஸ் தாவசிய பலவானிய ஜீவிதாஷாம் சத்யச்சின்னத்ய நிமிஷாய நமோஸ்து தஸ்மை. எங்களுக்கு ஒரு பாசம்னு ஒன்று இருக்கே, அதையெல்லாம் நீங்கள் சின்னம் பண்ணிடுறீர்கள், அது துண்டித்து விடுகின்றீர்கள். காலஸ்வரூபியான பகவானே உமக்கு நமஸ்காரம் ஸ்துதி பண்றா. அடுத்து சொல்றா, லோகே பவான் ஜகதினக கலையாவதீர்ணக சத்ரக்ஷனாய கல நிகிரகனாய சான்ய கஷ்டித் त्वदीयमधियाति निदेशमीश ईश किं वा जनः स्वकृतं ऋच्छति तन्न विद्मः. ஈஸ்வரனே அகில லோகநாதா, எல்லோரையும் சம்ரக்ஷணம் பண்றவர் நீவிர் தானே. நீவிரே எல்லோருடைய பலமாகவும் ஞானமாகவும் இருக்கின்றீர்கள். இங்கு திருவாவதாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஜராசந்தன் எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றான். எதற்காக என்று எங்களுக்கு புரியவில்லை. அவனை கருவியாக வைத்துக்கொண்டு நாங்க ஏதோ தீவினை பண்ணியிருக்கோம், அதனால எங்களுக்கு இந்த கர்மா வந்து எங்களை கஷ்டப்படுத்துறது. ஜராசந்தன் துன்புறுத்தவில்லை, எங்களுடைய கர்மா தான் எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்று. கிம்பா ஜனக ஸ்வக்ருதம் ருச்சதி தன்ன வித்ம ஸ்வப்னாயுதம் நிருபசுகம் பரதந்திரமீஷ ஈஷா. ஒரு அடிமையான நாங்க இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இது ஒரு சடலத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நிமிடமும் பயத்தினாலே நடுங்கி கொண்டிருக்கின்றோம்.
இந்த உலகத்துல ஒரு சுமையா இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆத்மானந்தத்தை விட்டுட்டு மாயையில சிக்கி கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த உலகத்துல. தன்னோ பவான்னு பிரணத சோக ஹராங்கிரீப்மோ, உம்முடைய சரணகமலங்கள் இருக்கே எல்லோரையும் உம்மை சரணமடைந்தவருடைய துன்பத்தை நீக்குவது. இந்த ஜராசந்தன்கிற ஒரு பெரிய ஒரு வினை பாசையில எங்களை கட்டி போட்டிருக்கான். பத்தான்னு வியுங்ஷ்வ மகதாஹ்வய கர்ம பாஷாத், எங்க கர்மங்கள் தான் இது, எங்க கர்ம வினை தான் இங்க கட்டி போட்டு வச்சிருக்கு. இவன் பெரிய வலிமை கொண்டவன், சிங்கம் ஆட்டை சுத்தி வளைச்சிருக்கா மாதிரி எங்களை அடைச்சு வச்சிருக்கான் இந்த மாளிகையில. அவனே மிருகராடி வாவீஹி யோவை துவயா த்வின கிருத்வ உதாத்த சக்கர பக்னோ மிருதே கலு பவந்தம் அனந்த வீரியம் ஜித்வா நிர்லோக நிரதம் சக்ருதூட தர்போ யுஷ்மத் பிரஜாருஜதினோ அஜித் தத் வேதேஹி. இந்த ஜராசந்தன் 18 முறை உங்களால் தோற்கடிக்கப்பட்டவன். உங்களை ஒரு முறை ஏதோ ஜெயித்தால் போல நினைத்து கொண்டு அவன் மாயையில எங்களை பிடிச்சு துன்புறுத்தி கொண்டிருக்கின்றான். எங்களை நாங்கள் உங்களிடத்திலே சரணாகதி செய்திருக்கின்றோம் என்று அந்த தூதன் சொல்கின்றான். அந்த விஷயங்களை எல்லாம் தூதன் சொல்றான். இந்த அரசர்கள் உங்களை காண வேண்டி அவர்கள் காத்திருக்கின்றால் பிரபன்னாக உண்மையே சரணம் அடைந்திருக்கின்றார்கள். பாதம் மூலம் தே தீனானாம் சம்விதீயதாம். ஸ்ரீசுகவாச்ச, சுகர் சொல்றார். இப்படி சொல்லிண்டே கழிச்சு அங்க நாரதர் வந்தாராம். எப்படிப்பட்ட நாரதர் தெரியுமா? சூரியனை போல ஒளிமிக்கவராக விப்ர திங்க ஜடாபாரம், அப்படி பொன் நிறத்துல இருக்கான் ஜட. பிராது ராசித்து யதா ரவிகி, சூரியனை போல ஒளி வீசுகின்ற நாரதர் அங்க வந்தாராம். அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் அங்கேருந்து எழுந்து அவரை சபைக்கு அழைத்து மரியாதை பண்ணி அவரை உட்கார வைக்கிறார். ரொம்ப ஸ்ரத்தையோட உபச்சாரம் பண்ற. அப்புறம் கேட்கிறார், அப்படி ஸ்விதத்திய லோகானாம் திரயானாம் அகுதோ பயம் நனு பூயான்னு பகவதோ லோகான் பரியட்டதோ குணக. மூலையிலும் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றீர்களே, யாருக்கான ஏதானும் கவலைகள் இருக்கின்றதா, பயம் இருக்கின்றதா? எல்லோருக்குமே நீங்கள் வந்தாலே நன்மைதானே அப்படின்னு அவர் சொல்றார். உமக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை, பாண்டவர்கள் என்ன பண்றா அப்படின்னு கேட்கிறார். அதை பிரிச்சாமஹே யுஷ்மான்னு பாண்டவானாம் சிகிச்சிதம்னு கேட்குறேன். அப்போ ஸ்ரீநாதர் சொல்றார், திருஷ்டுவா மயா தே பகுஷோ துரத்யா மாயா விபோ விஸ்வ சுஜஷ்டமாயினக. இந்த உலகத்தை படைத்தவரும் நீர்தான். பெரிய மாயாவியான பிரம்மதேவர் எல்லாம் மாயை தான் இதுன்னு கூட தெரிந்துக்க முடியாத விஷயத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோங்கிறத அவர் அங்க ரெப்ரசன்ட் பண்ணி சொல்றார். எல்லாவற்றிலும் அந்தர்யாமியாக இருப்பவர் நீர்தானே. எப்படி விறகிலே தீ மறைந்திருப்பதை போல, அப்போ உங்களுடைய மாயையினுடைய திறமை எனக்கு நல்லா தெரியும். எப்படிப்பட்ட மாயை செய்வீர்கள் என்று ஒன்றுமே தெரியாதை போல கேட்கின்றீர்களே. மே அத்புதம், இது ஒன்றும் அத்புதம் இல்லை, எனக்கு இது அற்புதமாவே தெரியல அப்படிங்கிற இந்த ஸ்லேடையா சொல்றதும்ல, அதை போல சொல்றார். இந்த மாயையினால் தானே சுவாமி நீர் எல்லாவற்றையும் சிருஷ்டி செய்து சிதி செய்து லயம் செய்கின்றீர்கள். அப்படிப்பட்ட உமக்கு தஸ்மை நமஸ்தே ஸ்வ விலக்ஷணாத்மனே என்று சொல்கின்றார், என்று ஸ்துதி செய்கின்றார் நாரதர். இந்த ஜீவன் இந்த பிறப்பு இறப்புனே இருக்குப்பா, அவதாரங்கள் மூலமாக இந்த அஞ்ஞானத்தை எல்லாம் நீக்குபவர் நீர்தானே, அந்த ஒளியே நீர்தானே. ஸ்வயஷ பிரதீபகம் பிராஜ்வாலயத்வா தமகம் பிரபத்தே, உண்மையே சரணாக செய்கின்றேன். உம்முடைய அத்தை மகனான தர்மபுத்திரனுடைய விருப்பத்தை சொல்றேன்பா. தர்மநந்தனர் ராஜசூய யாகம் செய்து உம்மை சுதி செய்ய நினைக்கின்றார், உம்மை ஆராதனை செய்ய நினைக்கின்றார். அதற்கு நீவீர் அனுமதி தர வேண்டும். எல்லோரும் எல்லா ராஜாக்களும் அங்கு வர இருக்கின்றார்கள். ஸ்ரவணா கீர்த்தனா தியானாத் பூயந்தே அந்தேவ சாயினஹ தவ பிரம்ம மயஸ்வேஷ கிமுதே க்ஷாமி மர்ச்சினஹ. உம்முடைய குணான கீர்த்தனங்களை சிரவணம் செய்வதனாலும் கீர்த்தனம் செய்வதனாலும் தியானம் செய்வதனாலும் மனம் தூய்மை பெறுகின்றது. இதில் ஒன்றும் வியப்பில்லை.
ஏன் தெரியுமா? இவர்தான் புவன மங்கள திக்தானம், புவனத்துக்கே மங்களமானவரே. உம்முடைய யசஸ் இருக்கே, யஸ்யாமலம் திவி யசச பிரதிதம் ரசாயாம் பூமோச்சதே புவன மங்கள திக்விதானம். புவன மங்களத்துக்கும் நீர் உம்முடைய புகழ் திக்கட்டும் பரவும். இந்த இந்த உம்முடைய சரணகமலங்களிலிருந்து வந்த அந்த கங்கை இருக்கின்றதே, அது வானில் மந்தாகினி என்றும் பூமியில கங்கை என்றும் சொல்றோம். இது கூட நீங்க இப்போ ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. மந்தாகினியில் நம்ம கிருஷ்ணலீலால நலகோபுர மணிகிரிவர் பார்க்கும்போது என்ன, மந்தாகினியில் அவர்கள் ராசக்கிரீடை செய்து கொண்டிருந்தார்கள்னு வந்தது இல்லையா? அதில் வானத்தில் சொல்லும்போது மந்தாகினினும், பூமிக்கு அது கங்கை, பாதாளத்தில் போனால் அது போகவதி இல்லையா? மந்தாகினி திவி போகவதீதி சாதோ கங்கே திகே சேக சரணாம்பு புனாதி விஸ்வம். உம்முடைய சரணத்திலிருந்து ஜனித்த அந்த நீர் இந்த 3 உலகத்தையும் தூய்மையாக்குகின்றதே என்று நாரதர் ஸ்துதி செய்ய, இங்கே ஸ்ரீசகர் சொல்றார், சபையில் இருக்கவள்லாம் ஜராசந்தனை வெற்றி கொள்ள வேண்டும், ராஜசூயத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று நாரதர் சொல்றதை பார்க்கும்போது பகவான் ஒரு வார்த்தை சொன்னாரா. அப்போ உத்தவர் இடத்துல பகவான் வச்சா, உத்தவா நீதானே என்னுடைய ஆத்ம சுஹுர்த்து, துவம்ஹீனஹ பரமம் சக்ஷுஹோ சுஹுர்ன் மந்திரார்த்த தத்வவித்து, நீ தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ சொல்லுவியே, ததாத்திர ப்ரூஹ்ய அனுஷ்டேயம். இப்போ எனக்கு சொல்லு, நான் என்ன பண்ணணும்? ஸ்ரத்தத்மஹ கரவாம தத்து, இப்போ நான் செய்ய வேண்டியதை நீ சொல்லு, அதே போலவே நான் செய்வேன், கரவாம நான் செய்வேன். அதாவது என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி உத்தவர்கிட்ட கேட்கிற பகவான் பார்த்தீங்களா? இத்யுபா மந்திரிதோ பர்த்ரா சர்வஜேனாபி முக்தவத்து நிதேசம் சிரசாதாய உத்தவ பிரத்யபாஷத. அதை கேட்ட உடனே உத்தவர் பதில் சொல்ல போனார்னு சொல்லி 70வது அத்தியாயம் முற்று பெறுகின்றது. ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ, ஸ்ரீஹரையே நமஹ. अथ 70तमोऽध्यायः। श्रीशुक उवाच अदोषसि उपवृत्तायां कुक्कुटान् कुजतोषपन् गृहीतकण्ठः पतिभिः माधव्यो विरहातुराः वयांसि अरूरवन् कृष्णं बोधयन्तीव वन्दिनः गायस्वलिषु निद्राणि मन्दार वनवायुभिः मुहूर्तं तं तु वैदर्भी नामृषत् अतिशोभनं परिरम्भनविश्लेषात् प्रियबाह्वन्तरं गता ब्राह्मे मुहूर्त उत्थाय वारीमुपस्पृश्य माधवः दद्यौ प्रसन्नकरण आत्मानं तमसः परम् एकं स्वयं ज्योतिरनन्यमव्ययं स्वसंस्थया नित्यनिरस्सकल्मषं ब्रह्माख्यमस्योद्भवनाशहेतुभिः स्वशक्तिभिर्लक्षितभावनिर्वृतिम् अतः प्लुतोऽम्बसि अमले यथा विधिः क्रियाकलापं परिधाय वाससि चकार सन्ध्योपगमादिसत्तमो हुतानलो ब्रह्मजचापवाक्यतः उपस्थायार्घ्यमुद्यन्तं तर्पयित्वात्मनः कलाः देवान् ऋषीन् पितॄन् वृद्धान् विप्रानप्यर्चचात्मवान् धेनूनां रुक्मशृङ्गीनां सात्वीनां मौक्तिकस्रजां पयस्विनीनां कृष्टीनां सवत्सानां सुवाससां ददौ रूप्यकुराग्राणां क्षौमाजिनतिलैः सह अलङ्कृतेभ्यो विप्रेभ्यो बत्वं दिने दिने गो विप्रदेवता वृद्ध गुरून् भूतानि सर्वशः नमस्कृत्यात्मसम्भूतिः मङ्गलानि समस्पृशत् आत्मानं भूषयामास
नरलोकविभूषणं वासोभिर्भूषणैः स्वीयैर्दिव्यसृग् अनुलेपनैः अवेक्ष्याज्यं तताश दर्शं गोवृषद्विजदेवताः कामांश्च सर्ववर्णानां पौरान्तः पुरचारिणां प्रदाप्य प्रकृतिः कामैः प्रतोष्य प्रत्यनन्दत संविभज्याग्रतो विप्रान् स्रग्ताम्बूल अनुलेपनैः सुहृतः प्रकृतिर्दारान् उपायुङ्क्त ततः स्वयं तावत् सूत उपानीय स्यन्तनं परमाद्भुतं सुग्रीवाद्यैर्हयैर्युक्तं प्रणम्यावस्थितोऽग्रतः गृहीत्वा पाणिना पाणिः सारथेस्तम् अतारुहत् सात्यकी उद्धव संयुक्तः पूर्वाद्रीमिव भास्करः ईक्षितोऽन्तः पुरस्त्रीणां सव्रीडप्रेम वीक्षितैः कृच्छ्रात् विसृष्टो निरगात् अजातहासो हरन्मनः सुधर्माख्यां सभां सर्वैः विष्णुभिः परिवारितः प्राविशद्यन्निविष्टानां न सन्ध्यङ्ग षडूर्मयः तत्रोपविष्टः परमासने विभुः बभौ स्वभास ककुभः अवभासयन् व्रतो नृसिंहैर्यदुभिर्यदुत्तमो यतोडुराजो दिवि तारकागणैः तत्रोपमन्त्रिणो राजन् नानाहास्यरसैर्विभुम् उपतस्तुर्नटाचार्य नर्तक्यस्ताण्डवैः पृथक् मृदङ्गवीणामुरज वेणुताळधरस्वनैः ननृतुः जगस्तुष्टुश्च सूतमागतवन्दिनः तत्राहुर्ब्राह्मणाः केचित् आसीना ब्रह्मवादिनः पूर्वेषां पुण्ययशसां राज्ञां च कथयन् कथाः तत्रैकः पुरुषो राजन् आगतो पूर्वदर्शनः विज्ञापितो भगवते प्रतीहारैः प्रवेशितः स नमस्कृत्य कृष्णाय परेशाय कृताञ्जलिः राज्ञामावेदयत् दुःखं जरासन्धनिरोधजम् ये च दिग्विजये तस्य सन्नतिं न ययुर्नृपाः प्रसह्यरुद्धास्तेनासन् आयुते द्वे गिरिव्रजे कृष्ण कृष्णा प्रमेयात्मन् प्रपन्न भयभञ्जन वयं त्वां शरणं यामो भवभीताः पृथग्धियः लोको विकर्मनिरतः कुशले प्रमत्तः कर्मण्ययं तदुदिते भवदर्शने त्वे यस्तावदस्य बलवानिह जीविताशां सत्यश्चिनत्ति अनिमिषाय नमोऽस्तु तस्मै लोके भवान् जगति नः कलयावतीर्णः सत्रक्षणाय कलनिग्रहणाय चान्यः कश्चिद्वदीयमतियादिनिदेशमीश किं वा जनस्वकृतं मृच्छति तन्न विक्रमः तन्न विद्मः स्वप्नायितं नृपसुखं परतन्त्रमीश शश्वद्भयेन मृतकेन दुरं वहामः हित्वा तदात्मनि सुखं त्वदनेह लभ्यं क्लिश्यामहेति कृपणास्तव माययेह तन्नो भवान् प्रणत शोक हराङ्घ्रियुग्मो भक्तान् वियुङ्क्ष्व महदाह्वय कर्मपाशात् यो बोभुजो युधमदङ्गज वीर्यमेको बिभ्रतृरोध भवने मृगराडिवावीः यो वै त्वया द्विनवकृत्व
उदात्तचक्र भग्नो मृदे खलु भवन्तमनन्तवीर्यं जित्वा निर्लोकनिरतं सकृदूढदर्पो युष्मत्प्रजारुजति नोचित तद्विदेहि। दूत उवाच इति मागधसमृद्धा भवद्दर्शनकाङ्क्षिणः प्रपन्नाः पादमूलं ते दीनानां संविधीयताम्। श्रीशुक उवाच राजदूते ब्रुवत्येवं देवर्षिः परमद्युतिः बिभ्रत्पिङ्गजटाभारं प्रादुरासीत् यथा रविः। तं दृष्ट्वा भगवान् कृष्णः सर्वलोकेश्वरेश्वरः ववन्द उत्थितशीर्ष्णा ससभ्यः सानुगो मुदा सभाजयित्वा विधिवत् कृतासनपरिग्रहं बभाषे सुनृतैर्वाक्यैः श्रद्धया तर्पयन् मुनिम्। अपि स्वितत्य लोकानां त्रयाणाम् अकुतो भयं ननु भूयान् भगवतो लोकान् पर्यटतो गुणः। न हि ते विदितं किञ्चित् लोकेषु ईश्वरकर्तृषु अत पृच्छामहे युष्मान् पाण्डवानां चिकीर्षितम्। श्रीनारद उवाच दृष्टा मया ते बहुशो दुरत्यया माया विभो विश्वसृजश्च मायिनः भूतेषु भूमंश्चरत स्वशक्तिभिः वह्नेरिव चन्नरुचो न मेद्भुतम्। तवेहितं कोर्हति साधु वेदितुं स्वमाययेदं सृजतो नियच्छतः यद्विद्यमान् आत्मतयावभासते तस्मै नमस्ते स्वविलक्षणात्मने। जीवस्य यः संसरतो विमोक्षणं न जानतो नर्तवगाच्चरीरतः लीलावतारैः स्वयशः प्रतीपकं प्राज्वालयत्वा तमहं प्रपद्ये। अताप्याश्रावये ब्रह्म नरलोकविडम्बनं राज्ञः पैतृष्वसे यस्य भक्तस्य च चिकीर्षितं। यक्ष्यति त्वां मखेन्द्रेण राजसूयेन पाण्डवः पारमेष्ट्यकामो नृपतिः तद्भवान् अनुमोदताम्। तस्मिन् देवकृतुवरे भवन्तं वैसुरादयः दिक्तुक्षवः समेष्यन्ति राजानश्च यशस्विनः। श्रवणात् कीर्तनात् ध्यानात् भूयन्ते देवसायिनः तव ब्रह्ममयस्येष किमु ते क्षाभिमर्शिनः। यस्यामलं दिवि यशप्रतितं रसायां भूमौ च ते भुवनमङ्गलदिग्वितानम्। मन्दाकिनीति दिवि भोगवतीति चादो गङ्गेति चेह चरणाम्बु पुनाति विश्वम्। श्रीशुक उवाच तत्र तेषु आत्मपक्षेषु अगृणत्सु विजिगीषया वाचः पेशैः स्मयन् भृत्यम् उद्धवं प्राह केशवः। श्रीभगवानुवाच त्वं हिनः परमं चक्षुः सुहृन्मन्त्रार्थतत्त्ववेत् ततात्र ब्रूहि अनुष्ठेयं श्रद्धात्मः करवामतत्। इत्युपाम् अन्त्रितो भर्त्रा सर्वज्ञेनापि मुग्धवत् निदेशं शिरसादाय उद्धवः प्रत्यपाशत। श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की
जय।